ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நெய்யும் கடலை மாவும் வச்சு ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3/4 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதே 3/4 கப்பு நம்ம சுகர், 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 1/2 லெமன். ஒரு கடாயில் நம்ம நெய்யை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். கேஸை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் வச்சுருக்கிற கடலை மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவையும் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ நெய்யெல்லாம் பத்தாத மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அப்படி இல்லைங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு இலகுன ஸ்டேஜ் ஆகிடும். நீங்கள் வந்து கைவிடாமல் கிளறி விட்டால் போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இலகிருச்சு நமக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்கும். ஸோ நீங்கள் கைவிடாமல் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் போதும். நமக்கு இந்த டைமில் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நெய்யும் இந்த கடலை மாவும் சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு தட்டில் நெய் தடவிட்டு நம்ம வச்சுருக்கிற கடலை மாவை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆற வைக்கலாம். இப்படி இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே வானலில் வந்து நான் சுகரையும் அதில் பாதி அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம சுகர் வந்து இந்த மாதிரி முழுங்கினா போதும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், கேஸ் பற்ற வைக்கணும். இப்போ சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பபிள்ஸ் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் தண்ணியில் நம்ம இந்த சிரப்பை வந்து விட்டு பார்ப்போம். விட்டு நம்ம இந்த இதை வந்து கையில் எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஜெல் மாதிரி பதத்துக்கு வரும். அந்த மாதிரி பதத்துக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்து சிரப்பு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நான் உருட்டி காட்டுறேன். பாருங்கள், நம்மளுக்கு ஒரு கையில் வந்து தன்னால் அதே வந்துருச்சு. ஒரு ஜெல் பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிரப்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து இன்னொரு பிளேட்டில் நெய் தடவிட்டு இதை நமக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம கையில் ஒரு ஃபோக் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி ரொம்ப இறுகி போயிடும். நம்மளால் வந்து அதை ஆட் பண்ணவே முடியாது. நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரெண்டு ஃபோக் கூட வச்சுக்கலாம் நம்ம. இப்போது அந்த சிரப் எடுத்து நம்ம வச்சுருக்கிற கடலை மாவோடு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ற ஜவு மிட்டாய் மாதிரி இருக்கும். இப்போது செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் செட் பண்ணிவிட்டேன். மேலே நட்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன்.
பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா? இப்போது இதுலேருந்து நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன், பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.